கேங் டைனாசிட்டி மட்டும் இல்லைங்க, இப்போ மார்வல் ரீபூட் ஆகிறதுக்கு காரணமே கேங் தான் சொன்னவங்களால நம்ப முடியுதா? எஸ், இந்த பக்கம் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 14 மில்லியன் அவுட்கம்ஸ் பார்த்துருப்பார்ல, அந்த அவுட்கமில் கிட்டத்தட்ட ஒரு அவுட்கமில் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அயன்மேன் கிட்ட அவர் சொல்லியிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் 6 அவுட்கம்லேயாவது அவங்க ஜெயிச்சதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் த மேட்ஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம மல்டிவர்ஸில் தோக்கடிச்சிருப்பாங்க தேனோஸை. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்படின்னு தலையாட்டி இந்த பக்கம் ஒரு விஷயத்தை பண்ணணும்? அதுக்கு நம்ம கேங்கு கிட்டே போகணும். கேங்குக்கு பல வருஷங்களாக இதை நடத்தி இதை வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லூக்கிங்கிற ஒரு ஆள் இங்கே கொண்டு வரதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்ஃபினிட்டி வாரில் அவன்ஸ் தோக்க வைக்கிறாரு அண்ட் லோக்கி இன்ஃபினிட்டி வாரில் கொள்ளவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயமா இந்த பக்கம் அந்த வேரியண்ட்டை மனம் திருத்தி அவருக்கு சில்விக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அமைச்சு ஃபைனலாக அவங்க இந்த பக்கம் ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் ஹீரோ மைண்ட்ஸை தேடி வந்து அவர் காட் ஆஃப் மல்டிவர்ஸாக மாறும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்ம அவெஞ்சர்ஸ் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கணும். ஸோ அந்த அவெஞ்சர்ஸ் டைம் ட்ராவல் பண்ணி வரலன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காது. ஸோ எங்கேயுமே இந்த பக்கம் ஸ்கிரிப்ட் போட்டு எழுதி வச்சுருக்காரு. ஸோ லோக்கி காட் ஆஃப் மல்டிவர்ஸாக மாறினால தான் டெட்பூல் அண்ட் உல்வரின் நடந்துச்சு. டெட்பூல் அண்ட் உல்வரினில் தான் ஆங்கர் பீங்கிற கான்செப்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான் டாக்டர் டூம் பாசிபிளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் பீங்ஸை தேடி தான் வரணும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் கேங்கு மற்றும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். இந்த கேங் மட்டும் ஸ்கிரிப்ட் எழுதி வைக்கலன்னா இந்த பக்கம் எதுவுமே நடந்திருக்காது. இதை நீங்கள் நம்புறீங்களோ நம்பளே, இதுதாங்க உண்மை என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இதை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இது சம்மந்தமாக ஒரு போஸ்ட் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.